எழில் சுடர் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான கிளைமேக்ஸ் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு 4 எபிசோடும். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. நம்ம எழில் வந்து அப்படியே வந்து சுப்பிரமணி கிட்ட வந்து பேசுறாங்க. "நீங்க தான் இந்துவோட அப்பான்னு தெரிஞ்சிருச்சு. சுடரோட அப்பாவும் கூட. ஒரே குடும்பமா நம்ம எப்போதும் இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "மாப்ள என் பொண்ணுக்கு என் ஊர்ல தான் வந்து வாழ குடுப்பினம் இல்லாம போயிடுச்சு. அதனால என் பொண்ண வந்து நான் என் ஊருக்கே எடுத்துட்டு போனா தான் கரெக்ட்டா இருக்கும்னு இந்துமதிய வந்து இது மாரி இந்த குளத்தில வந்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. சரிங்க, நீங்க சொன்ன மாரியே இந்த பவுடர வந்து அந்த ஊர் குளத்திலேயே வந்து கரைச்சிரலாங்கிற மாரி சூப்பரா வந்து முடிவெடுக்கிறாங்க அந்த இடத்துல. சரிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில வந்து பூஜை ஜாமான் வாங்குறதுக்காக வந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி இருந்த வீட்ட வந்து காலி பண்ணிட்டு, இந்த வீட்லயே வந்து தங்கிரலாம் மாப்ள. நான் போயிட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து போறாங்க. கரெக்ட்டா வந்து ராமையா வந்து வாசல்ல நிக்கிறப்ப, என்னய்யாங்கிற மாரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மனோஹரியோட அசிஸ்டன்ட்லாம் வந்து சுப்பிரமணியன வந்து கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. உடனே 4, 5 பேர் வராங்க. ராமியா வந்து டிஷும் டிஷும் பண்றாங்க. இருப்பினும் வந்து சமாளிக்க முடியல. சுப்பிரமணிய வண்டியில வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. ராமையா வந்து எழில்ட்ட சொல்லாம அந்த வண்டி பின்னாடியே வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அச்சச்சோ! எழிலியாட்ட சொல்லுவோம்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, ஐயா ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அச்சச்சோ! எப்படி இருந்தாலும் வந்து அவன்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வரும். நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் நான் யோசிச்சுக்கிறேன். நான் முதல்ல இங்கேருந்து வெளியில போறேன். நீ என்ன பண்றன்னா ராமையா, பசங்களையும், சுடர, அம்மாவ கூட்டிட்டு நீங்க ஊருக்கு வந்து கிளம்புங்க. மாமாவ பத்தி, என்ன பத்தி கேட்டாங்கன்னா, ஏதாவது சொல்லி சமாளிங்கன்னு சொன்னோனே, ஐயா எப்படிய்யா தனியா போய் சமாளிப்பீங்க? அவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ராமையா, நான் பார்த்துக்கிறேன் ராமையா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம எழில் வந்து எப்படி வந்து காப்பாத்தலாங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப, மனோகரியோட அசிஸ்டன்ட் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சார், என்ன சார் எப்படி இருக்கீங்க? சரி, என் மாமா எங்க இருக்காங்க? சூப்பர் சார். எப்படி சார் இந்த மாரி நேரத்தில நான் தான் கால் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணீங்களோ? எனக்கு ஒரு ரூ. 2,00,00,000 பணத்த வந்து எடுத்துட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால குடுத்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, நான் வரேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு, எந்த இடத்துக்கு வரணும்? ஓகே சார். நீங்களே வந்துருங்கன்னு சொல்லி அட்ரஸ வந்து சொல்லிடுறாங்க. வேற எதுவும் பிரச்சனை பண்ணணும்னு நெனைக்காதீங்க சார். உங்களுக்கு இந்த பணம்லாம் பெரிய பொருட்டா இருக்காது. பார்த்துக்கங்க. அப்புறமேட்டுக்கு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. நான் பணத்த எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து சும்மா ஒரு பைய வந்து தூக்கிட்டு போறாங்க. நம்ப எழிலு. போனதுக்கப்புறமேட்டுக்கு சுப்பிரமணியன வந்து பார்க்குறாங்க. "எங்க எங்க மாமா இருக்காங்கன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் பணத்த குடுக்கறதுக்கு முன்னாடி மாமாவ பார்க்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா." "டேய் அவரு அப்படித்தான் சொல்லுவாரு. பணத்த வாங்கிட்டு வாடா" அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் எம்ப்டி பேக் ஆச்சே. எடுத்தோனே வந்து பார்த்தா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு தான், எழில் வந்து பையன் வந்து எடுக்க வரலான்னு இருக்கிறப்ப, கரெக்ட்டா வந்து தடுக்குறாங்க அந்த இடத்துல. "மாமாவ பார்த்ததுக்கப்புறம் தான்" அப்படின்னு சொன்னோனே, மாமா இங்க வந்துடுறாங்க. "பைய குடுங்க. இப்பயாவது குடுக்குறீங்களான்னு?" சொன்னோனே, சார் எம்ப்டி பையன்னோனே எல்லாரையும் வந்து டிஷிம் டிஷிம் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டையா வந்துகிட்டு இருக்கு. எழில வந்து பிடிச்சிடுறாங்க. ஏன்னா சுப்பிரமணியன வந்து மடக்கி பிடிச்சதுனால, எழில வந்து பிடிச்சிடுறாங்க. மனோகரி கிட்ட வந்து பேசினா கூட 50,00,000 கிடைக்கும் போல இருக்கு. இவன்கிட்ட வந்து டீல் பண்ணா எதுவுமே கிடைக்காது. "என்னய்யா இவ்வளோ பெரிய ஆளா இருக்க? பணம் தானே கேட்டேன். நீ மாட்டும் உன் மாமாவ கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. தேவையில்லாம என்கிட்டயே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியே. சரி போ என்னத்த சொல்றதுன்னு" சொல்லிட்டு எழிலயும், சுப்பிரமணியனையும் வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வண்டி எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு நம்ப ராமையா வந்து வண்டியில போயிட்டுருக்காங்க. பக்கத்துல வந்து பாட்டி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. பின் சீட்ல வந்து பசங்க வந்து பாட்டெல்லாம் பாடி செம்மையா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சுடர் வந்து எதுக்காக போறோம், என்ன ஏதுங்கிற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னா தானே எங்களுக்கும் புரிய வரும். அதாவது இந்துமதி அக்கா வந்து நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த குளத்துல வந்து இது மாரி அந்த விஷயத்த வந்து கரைக்கலான்னு இருக்கோம். அப்படி கரைச்சா அவங்களுக்கும் வந்து நிம்மதியா இருக்கும். போறதுக்கான பாதை வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமாவது புரிஞ்சுச்சா அபி? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, எங்களுக்கு எதுவுமே புரியலங்கிற மாரி எல்லாமே வந்து கியூட்டா அழகா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க. இது ஒரு விசேஷமான கோயிலு. அதனால நீங்க எல்லாரும் வந்து நல்லபடியா வந்து இருக்கணும். சரியா? அபி நீ தான் பொறுப்பு. எப்போதும் புத்திசாலித்தனமா இருப்பல்ல. அப்படியே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கனகவழி அம்மாவும் சரி, பாட்டியும் சரி, அப்படியே வந்து அந்த கோயிலோட வழக்கத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அப்படியே அங்க வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் கேஷுவலா வந்து பசங்கள்ட்ட வந்து மனோகரியோட அசிஸ்டன்ட்லாம் அதே கோயிலுக்கு வந்து இறங்குறாங்க. "நீங்க என்ன பண்றீங்கன்னா?" அப்படின்னு சொல்லி சைலன்ட்டா அவங்களோட திட்டத்த வந்து சொல்றாங்க. இவங்களும் வந்து மாஸ்க் போட்டுட்டு, அப்படியே வந்து கேஷுவலா வந்து போயிட்டுருக்காங்க. "என்ன பசங்களா, என்னோட மாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? முகமூடி பிடிச்சிருக்கான்னு?" சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் நாங்க வாங்கி தரோம். ஃப்ரீயாவே தரோம், இலவசமா" அப்படின்னு சொன்னோனே, சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு கார்ல வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. மனோகரி அசிஸ்டன்ட் வந்து பசங்கள எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. அப்பாடா! இனிமேல் பிரச்சனையே இல்ல.
நம்ம கை தான் ஓங்கி இருக்குன்னு மனோகரி கேவலமாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ராமையா வந்து வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து சுப்பிரமணியனும் வரல. அதே மாரி நம்ம எழில ஏன் வரலையே? ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே! ஆரம்பத்திலேயே சொன்னேன் 4, 5 பேரோட சேர்ந்து போலான்னு. இவரு கேட்க மாட்டேன்ட்டாரே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நம்ம இந்துமதி வராங்க. "என்ன ஆச்சு? ஒண்ணும் புரியலையே! என்ன பிரச்சனையா இருக்கும்?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சுடர பார்த்தா, பசங்கலாம் எங்க இருக்காங்கன்னு சுடருக்கு வந்து சந்தேகம் வருது. ஃபுல்லா கோயில்ல வந்து தேடி பார்க்குறாங்க. இல்ல ராமையாட்ட வந்து கேட்குறாங்க. "அப்பா எங்க போயிருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "அப்பா வந்து வெளியில போயிருக்காங்கம்மா. எழிலையா வந்து அவங்க கூட தான் இருக்காங்க. அதனால 2 பேரும் ஒத்துமையா வந்து வந்துருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத." "சரி பசங்கள பார்த்தீங்களா?" "பசங்களா? நான் பார்க்கவே இல்லையே!" அப்படின்னு சொன்னோனே, ஃபுல்லா வந்து தேடு தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க. வெளியிலயும் வந்து தேடுறாங்க. "ராமையா, நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. நான் இந்த பக்கம் தேடுறேன்னோனே" இந்துமதி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. நம்ப சுடரு. உடனே அந்த இடத்துல மனோகரி வந்து நிக்கிறாங்க. "என்ன நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொன்னோனே, "பசங்கள வந்து தேடுறியா? நீ தான் கூட்டிட்டு போயிருக்கியா?" "ஆமா, நான் தான் கூட்டிட்டு போயிருக்கேன். இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? தேவையில்லாம வந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கியேன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சுடரு, "ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளோதான். ஏய் எனக்கு என்ன தேவை? எனக்கு நீ தான் தேவை." உடனே வந்து இந்துமதி வந்து கடுப்பாயிடுறாங்க. "நீ ரொம்பவே முக்கியம்மா பசங்களுக்கு. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ தான் இருந்து நம்ம குடும்பத்த வந்து பத்திரமா பார்த்துக்கணும். நீயும் இல்லன்னா கஷ்டமா இருக்கும்." அப்படின்னு சொல்லி இந்துமதி வந்து அவ பேச்செல்லாம் கேட்காதங்கிறாங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். உன்கிட்ட தான் பசங்க இருக்காங்களான்னோனே, அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க போல இருக்கு. அத வந்து பார்த்தோனே வந்து, "நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ வந்து பேசாம போயிடு. நீ இந்த குடும்பத்த விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கயேன், இந்துமதி இருக்கிற இடத்துக்கே, நான் நிம்மதியா வந்து இருப்பேன். எனக்கு அவ்வளோதான் வேணும். அப்படி பண்ணா பசங்கள வந்து விட்டுருவியா?" நீ இந்த குடும்பத்த விட்டுட்டு போயிட்டேனா, எனக்கு எந்த கவலையும் இல்ல." அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கிற மாரி முடிவெடுக்குறாங்க அந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி நான் பசங்கள வந்து பார்க்கணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் வந்து பசங்க இருக்கிற இடத்துக்கு உன்ன வந்து கூட்டிட்டு போவேன். அதுக்கப்புறம் நீ என்ன டிஷும் டிஷும் பண்ணி, நீ வந்து காப்பாத்திருவியா? இத நாங்க நம்பணுமா? அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு வந்து திட்டுறாங்க. மனோகரி வந்து சரி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, ஒரு முடிவு வந்து எடுக்குறாங்க. நம்ம இந்துமதி வந்து தடுக்குறாங்க அந்த இடத்துல. இருப்பினும் வந்து வேற லெவல்ல ட்விஸ்ட்டோட அடுத்த 2 எபிசோட் வந்து போப்போது. மிஸ் பண்ணாம பாருங்க.